இஸ்லாமிய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் ஸ்கூல் லீவு. ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் அடிச்சு நம்ம கிளம்புன்னு சொல்லிட்டு அற்புதமான அறந்தாங்கிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம புதுக்கோட்டை வந்துட்டோம். புதுக்கோட்டை வந்தோம்னா கொஞ்சம் பஸ் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் வந்துடுச்சு. பஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம வேர்க்கடலை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்காட்ட போய் வேர்க்கடலை வாங்கிட்டு நம்ம புதுக்கோட்டையிலேருந்து புத்துணர்ச்சியோட நம்ம திருச்சியை நோக்கி நம்ம கிளம்பியாச்சு. திருச்சி நம்ம பயணம் பண்ணும்போது இசைமலையில் நனைஞ்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம டபுள் குழாய் எடுத்து காதில் மாட்டிட்டு நம்ம பஸ்ஸில் ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்ம சத்திரம் பஸ் வந்துட்டோம். சத்திரம் பஸ் வந்தோம்னா ரொம்ப ஹாப்பி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் நம்ம ஊரில் நம்ம கால் தடத்தை பதிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பஸ்ஸும் வரல. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன், அது என்னென்னு மறக்காம நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வாயில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டின்னர் முடிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு 2 பரோட்டா ஆர்டர் பண்ணி ஒரு ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி நம்ம துறையூர் பஸ் ஏறதுன்னு நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் துறையூர் பஸ்ஸும் ஏறியாச்சு. துறையூர் பஸ் ஏறணும் நம்ம திருச்சியிலேருந்து நம்ம துறையூர் நோக்கி கிளம்பியாச்சு. திருச்சிலேருந்து துறையூர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர். அதுக்கப்புறம் நான் துறையூர் வந்துட்டோம். துறையூர் பஸ் வந்து வெறிச்சோடி போய் கிடந்துச்சு. அதுக்கப்புறமா நான் துறையூர்லேருந்து ஊருக்கு போகிற பஸ்ஸு ஏறியாச்சு. ஊருக்கு போகிற ஹாப்பியில் நம்ம வந்து ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்தோன்னா நம்ம வந்து செம்ம ஹாப்பி. மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.